மதுரையில வந்து மாவட்ட ஆட்சியர் ஓட காரை வந்து ஜப்தி பண்ணியிருக்காங்க. ம். மாவட்ட ஆட்சியர் போய் நிறைய இடங்களை ஜப்தி பண்றதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா வந்து அவர் காரையே ஜப்தி பண்ணியிருக்காங்க. இஎம்ஐ கட்டாமலாம் இல்ல. அவருக்கு வந்து எதுக்காக பண்ணிருக்காங்க அப்படின்னா 1970கள்ல கருப்பையா அப்படிங்கிறவர் மதுரை மாவட்டம் தத்தநேரி பகுதியில் அவருக்கு 2 ஏக்கர் நிலம் இருந்திருக்கு. அதை நாங்கள் வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து கையகப்படுத்தி அங்கே வீட்டு வசதி வாரிய குடியிருப்புலாம் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 19,000 சொச்சம் இழப்பீடா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி அவர் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காரு. கோர்ட்ல வந்து இந்த தொகை பத்தாதுதான், நீங்க வந்து அதிகப்படுத்தி கொடுக்கணும்னு உத்தரவு போட்டிருக்காங்க. அதை கொடுக்காம இருந்திருக்கிறாங்க. அவர் வந்து திரும்பியும் நீதிமன்றத்துக்கு போக 2009லயே மதுரை மாவட்ட ஆட்சியரோட காரை ஜப்தி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு தடவை ஜப்தி நடந்து ஒரு அமௌண்ட் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மீதி அமௌண்ட் இப்போ வரையும் ரிலீஸ் பண்ணாம இருந்ததுனால திரும்பியும் நீதிமன்ற உத்தரவால அவர் காரை வந்து ஜப்தி பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கு 16 வருஷமா கொடுக்காம வச்சிருக்கீங்க ஒரு மனுஷனுக்கு. பாவம் முடியாது அந்த விவசாயி. 16 வருஷம். ஆனா 1970ல இருந்து தான் கணக்கு போட்டு 50 வருஷத்தை தாண்டுது. எனக்கு தெரிஞ்சு அடுத்து குடுக்கலன்னு வச்சுக்கோங்க, கலெக்டர் ஆபீஸே ஜப்தி பண்ண சொன்னாலும் சொல்லுவாங்க நீதிமன்றம். ஓகே, மதுரையை பத்தி பேசுறப்ப ஏப்ரல் 2ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரைக்கும் மதுரை களை கட்ட போகுது. காரணம் என்னன்னா, அகில இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநாடு 24வது மாநாடு வந்து நடக்க போகுதுங்க. சீதாராம் யெச்சூரி, கேரள முதல்வர் பினராயி விஜயன், அதே மாதிரி திரிபுராவுடைய முன்னாள் முதல்வர் மாணிக் சர்க்கார், நிறைய பேர் இங்க வந்து வர போறாங்க. அதே மாதிரி திரைப்படம் நிறைய பேர் கலந்துக்க போறதா சொல்றாங்க. விஜய் சேதுபதி, பிரகாஷ் ராஜ், வெற்றிமாறன், சசிகுமார், ரோஹிணி. ஆமா, இப்ப வந்து தோழர்கள் எல்லாம் மதுரையை நோக்கி படையெடுத்திருக்காங்க. இந்தியா முழுக்க இருந்தும் இங்க வராங்க. ஓகே, தோழர்கள் என்ன பண்ண போறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் 4 நாள்.